நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். கிருஷ்ணதேவராயருக்கு திடீர்னு யோசனை வரும். அதே மாதிரி தான் ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவு கண்டார். கனவுல வானத்தில் கோட்டை, இவர் அந்த கோட்டையில் ஏறி போய் ஆட்சி செய்கிற மாதிரி கனவு கண்டார். இதை அடுத்த நாள் அவர் அமைச்சரவையில் இருந்த எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல வானத்தில் பெரிய கோட்டை கட்டி அதில் நான் குடியேறுற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. இதை நீங்கள் உடனே எனக்கு அந்த மாதிரி ஒரு கோட்டை கட்டி தரணும் அப்படின்னு. உடனே எல்லா மந்திரிகளும் சேர்ந்து, என்னடா இது ராஜா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அவர் யோசனை பண்ணிட்டாங்க. உடனே தெனாலிராமன் இதுக்கு ஒரே ஐடியா, நம்ம தெனாலிராமன் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதனால் நம்ம தெனாலிராமனை போய் பார்க்கணும். உடனே தெனாலிராமன், நாளைக்கு நான் இந்த இதை சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. உடனே எல்லோரும் போங்க, நாளைக்கு காலையில் மாளிகையில் வானத்தில் மாளிகை கட்டி என்ன பண்ணார் தெனாலிராமன், ஒரு மாளிகை மாதிரி கட்டி, ஒரு பலகையில் கட்டி, அதை அதில் 4 புறாவை கட்டி வானத்தில் பறக்க விட்டு அதில் பெல் பண்ணி டிங்கு 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 டிங்குன்னு மணி அடிச்சு. உடனே எல்லோரும் முடிச்சு போய், வாங்க மகாராஜா, வானத்தில் மாளிகை இருக்குது. உடனே பார்த்து, வானத்தில் மாளிகை இருக்குது, ஆனால் அதில் நான் இப்போ நீங்களும் அதேமாரி பறவையானதான் மகாராஜா முடியும். எதுவுமே சாத்தியம் இருக்கிறதா மகாராஜா நிறைவேற்ற முடியாது. உடனே மகாராஜா தன் தவற உடனே அவர் அந்த வானத்தில் மாளிகை கட்டுறதே கைவிட்டார். அதே மாதிரி இன்னொரு கதை. அது என்னென்னா, திருப்பி ராஜா தூங்கிட்டு இருக்கும்போது பானைக்குள்ளே யானை போகிற மாதிரி கனவு வந்துச்சு. உடனே ஊரில் உள்ள எல்லா பழையவர்களையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி பானைக்குள்ளே ஒரு யானை போகணும், அதுக்கு நீங்கள் தான் பானை செய்யணும், அப்படி செய்யலைன்னா நீங்கள் யாருமே பானையை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. உடனே இவங்க என்ன பண்ணுறதுன்னு போட்டு தெனாலிராமன் போய் தெனாலிராமன் ராஜா இந்த மாதிரி இன்னொன்று சொல்லிட்டு, உடனே கவலைப்படாதீங்க, நாளைக்கு பானைக்குள்ளே யானை போகும் அப்படின்னு சொல்லி. உடனே சரி. உடனே பெரிய ஒரு பானையை செய்து அதில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்ப சொல்லிட்டு உடனே பட்டத்து யானையை கூப்பிட்டு பானைக்கு முன்னாடி நிறுத்தார். உடனே பானையோட உருவம் பானைக்குள்ள, ராஜா வாங்க வாங்க, உங்கள் ஆசைப்படியே யானைக்குள்ளே பானை போயிடுச்சுன்னு. உடனே ராஜா உடனே தெனாலிராமன் புத்திசாலித்தனம் கட்டி தெனாலிராமனுக்கு 100 பொற்காசு பரிசளிப்பார். நன்றி, வணக்கம்.